ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து உஸ்பெகிஸ்தானில் என்னுடைய 2வது நாள். இது மேஜிக் சிட்டி என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே நான் மேஜிக் சிட்டிக்கு வரணுமென்று வேற இல்லை. நான் வந்தது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தேடித்தான். அப்படி வந்து எதிர்பாராமல் நான் பார்த்த இடம் தான் வந்து இந்த மேஜிக் சிட்டி. உண்மையாகவே அப்படி வடிவாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குமென்னு எனக்கு தெரியலை. ஸோ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் வெயிலெலாம் செம்ம கொளுத்துதுங்க. முதுவால் தண்ணியெல்லாம் ஊற்றுது. ஸோ முன்னுக்கே பெப்சி அண்டு போட்டு பெருசாக வரவேற்கினோம். உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்க, அதை அவ்வளோ க்ளீனாகவும் எல்லாமே கடை தான். இங்கே இருக்கிற எல்லாமே கடையெல்லாம் ஒரு பில்டிங்லேயும். ஆனாலும் வந்து அதை திறந்திருக்கா பூட்டியிருக்கான்றதையே கிட்ட போய் நின்று வடிவாக பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் அப்படி இது வந்து நான் இந்த குடை வந்து மேலுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு மேலேயும் இந்த குடை கட்டியிருப்பினோம். இது வந்து நான் படத்தில் தான் கூட பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஆமாம், அவ்வளோ வடிவாக இருக்குது. சூப்பராக இருக்குது உண்மையில். இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார்களுக்கெல்லாம் இது திறமை இருக்கும். செமையாக இருக்குது இந்த வியூ. இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் நின்று பார்க்கக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்காலே ஓகே. இது என்னென்னு சொன்னால், நான் அந்த ஒரு ஷொப்பனில் போய் சாப்பிட போயிருந்தேன். கெப்பை மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அவையல் கொண்டு வந்துட்டு போயினோம் கெப்பை. அதுவும் இதில் பக்கத்தில் தான் இருக்குது, பாலிவுட் கஃபேன்னு சொல்லி. அது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். நான் அந்த ரெஸ்டாரண்ட் தேடி தான் வந்தேன் நான். நீங்கள் யாராவது இந்தியா ஸ்ரீலங்காவிலேருந்து வாரீங்கள்னு சொன்னால் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம், பாலிவுட் கஃபே. நான் இதில் கீழக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவன் அந்த ரெஸ்டாரண்ட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணுமெண்டா பார்த்துக்கொள்ளலாம். இது ஒரு முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று தான் செஞ்சிருக்கு. குளம் மாதிரி என்ற ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கணும். இது என்னென்று சொல்கிறது, நேரில் பார்க்கக்குள்ள உண்மையில் அவ்வளோ நல்லா இருக்குது. உண்மையாக எங்கேயாவது ட்ரிப் போகணும், ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா கட்டாயம் இந்த உஸ்பெகிஸ்தானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான அளவில் வந்து உண்மையில் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது இங்கே. இதில் வந்து ஷாப் எல்லாம் நிறைய ஷாப் இருக்குது. எல்லா ஷாப்பையும் போய் காட்ட இல்லாது. ஆனால் எல்லா ஷாப்புமே வந்து அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது. இங்கே கேஎஃப்சியிலேருந்து எல்லாமே நீங்கள் என்ன ஷாப் தேடி வந்தாலும் எல்லா ஷாப்புமே இங்கே இந்த மேஜிக் சிட்டிக்குள்ளே வந்து இருக்குது. அடுத்தது இப்படியே போயிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு அக்வேரியம் ஒன்றும் இருக்குன்னு சொல்லி அதில் போட்டிருந்தவே முன்னுக்கு பார்ப்போம். அதுவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று தான் நினைக்கிறேன். இந்த செட்டப் அந்த குடை வச்சிருக்கிற ஸ்ட்ரீட்டில் வந்து வெயில் எல்லாம் அப்படியே இல்லை, செமையாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு அந்த குடையும் வச்சிருக்கிறது செமையாக இருக்குது. ஸோ அங்கே மேலே தெரிகிறது தான் வந்து அந்த அக்வேரியம் போல். அந்த அக்வேரியத்தையும் போய் பார்ப்போம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் ஒரு வடிவான பூவாசம் வச்சிருக்கணும். உண்மையாகவே வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. என்னோட ஆட்களுக்கு என்ன பேர் இல்லை. ஸோ எனக்கே சும்மா அந்த கேமராவை தூக்கி பிடிச்சோன்னு நடக்கவே ஒரு மாதிரி இருக்குது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பினோம்னு சொல்லி. ஆனால் இங்கே ஆட்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் வீடியோ எடுக்க முடியுது. ஒவ்வொரு சின்ன இடத்தையுமே வந்து அவ்வளோ நீட்டாக வந்து வச்சிருக்கணும். எல்லா இடமுமே வந்து எப்படின்னு சொன்னால், அந்த ஒரு நாங்களாம் இலங்கையில் வந்து அந்த பள்ளிவாசல் பார்ப்போம், அந்த ஒரு செட்டப் தான். சில இடங்கள் கூடுதலாக எல்லா இடங்களுமே அப்படி ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது உண்மையாகவே. அந்த பில்டிங்கள், அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அவ்வளோத்துக்கு பார்த்து நுணுக்கமாக செஞ்சுருக்கணும்.
இந்த இங்கே வந்து உண்மையிலே இந்த கடைகளுக்கு வரதை விட இந்த இடத்த பார்க்குறதுக்காகவே மெனக்கெட்டு வரலாம். அப்படித்தான் இருக்குது இந்த இடம். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் வந்த இடத்துல இது வந்து உண்மையில் மறக்க முடியாத ஒரு இடம். உண்மையில் அப்படி சூப்பராக தான் இருக்குது. அது இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் வேணும். அவ்வளோ இடம் இருக்குது இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன். அவ்வளோ கடை இருக்குது, அவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரீட் இருக்குது. எனக்கே எந்த இதுக்குள்ளால் வந்து எங்கே போடுறேன்டே தெரியாமல் இருக்குது. எந்த சைட்டால் வந்து நான் எந்த சைட்டுக்கு போகிறேன்டே தெரியாமல் இருக்குது. அவ்வளோத்துக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டாக வந்து அவ்வளோத்துக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அது எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய. ஆனாலும் அப்படி நீங்கள் மேஜிக் சிட்டிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா உண்மையாகவே பகலில் வராதிங்க, நைட்டில் வாங்க. நைட் வந்து நீங்கள் வேறு யூடியூப் சேனல் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். நைட்டில் வந்து உண்மையாக லைட்ஸ் எல்லாம் போட்டு அது பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். பகலே இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நைட் வந்து இதை விட செமையாக இருக்கும். அப்படி நீங்கள் வரணும்னு யோசிச்சிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் நைட்டில் வர ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே நான் இதுக்கண்டு இதை பார்க்கணுமென்னு சொல்லி வராததால் தான் நான் இந்த டைம் வந்து நான் இந்த டைமும் பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது, எல்லாமே வடிவாக பார்க்கலாம். ஆனால் நைட் வந்தீங்கன்னா சும்மா லைட்ஸோட வந்து பார்க்கக்குள்ள இன்னும் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கணும். என்ன வேணுமென்னாலும் சொல்லி இங்கே வாங்கி கொள்ளலாம். ஆனால் ப்ரைஸும் அவ்வளாண்டு இல்லை, ஓகே தான். உஸ்பெகிஸ்தானில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓகே அதான் இருக்குது. சின்ன சின்ன விஷயமும் அப்படி பார்த்து செஞ்சிருக்கணும். அங்கே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக இது கூட கட்டின மாதிரி, இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து என்ன அந்த ஒரு துணி மாதிரி ஒன்று கட்டியிருக்கணும். எங்களுடைய கச்சிப் மாதிரி ஒரு துணி உண்டு, லேஞ்சி மாதிரி. அதை ஃபுல்லாகவே வந்து அப்படியே மேலுக்கு டிசைன் பண்ணி கட்டியிருக்கணும். இவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. கீழுக்கு அந்த ஒரு நிழல் விழுற அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. பப்பா ஜோன்ஸ் எல்லாமே கடைகள் தான் இதுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு இதில் எனக்கு தெரியாத கடை தான் நிறைய இருக்குது. இப்படியான கடைகள் எல்லாமே நான் பார்க்கல ஸ்ரீலங்காவில். இந்த இதில் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு KFC, மெக்டொனால்ட்ஸ் இப்படியான கடைகள் மட்டும் தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் நினைக்கிறேன் பெரிய பெரிய கடைகள், ஃபாரின் கடைகள் தான் இருக்குமென்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோத்துக்கு இங்கே கடை வந்து அள்ளுக்குள்ளையாகவே இருக்குது உள்ளுக்குள்ளே. அதை விட வந்து இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் அதுக்குண்ட போகிற பிளானில் இல்லை. ஆனால் சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னு சொன்னால் அவைகளுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும் இந்த இடம். பாருங்களேன், ஃபுல்லாகவே கடைகள் தான். அடுத்தது வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு யூரோப் ஸ்டைல் தான். அந்த வெளிநாடுகளில் நாங்கள் படங்களில் பார்க்கக்குள்ள எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் தான் இந்த ஃபுல் எல்லா இடமுமே அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்க, எனக்கு நேரே இருக்கிற அங்கே ஒரு பில்டிங் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாமே அல்டிமேட் தான். ஸோ ஓகே, கொஞ்சம் சும்மா வளன்னு கதைச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு போராக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் வீடியோவை பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், இந்த பில்டிங்குக்குள்ளே தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைகளோட வாரிங்கன்னு சொன்னால் இங்கே இதுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். நிறைய விளையாடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது சின்ன பிள்ளைகளோட போய். இதில் ஒரு விண்டேஜ் கார் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து கூடுதல் அந்த விண்டேஜ் கார் வந்து யூஸ் பண்ணினோம். ஆனால் அவ்வளோ நல்லா வச்சுருக்கணும். அந்த விண்டேஜ் கார் எல்லாமே பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஒரு இடத்தை எவ்வளோ ஒரு டூரிஸ்ட் பார்க்கக்கூடிய பிளேஸ் மாதிரி அப்படி மாற்றி வச்சிருக்கணும்னு சொல்லி. இருந்தாலும் இந்த வெயில் தான் ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. இந்த வெயில்
இதெல்லாம் நைட்டில் தான் நல்லா இருக்கும். ஏன்டா நானும் அது வீடியோ பார்த்தேன். நைட்டில் சும்மா ஃபுல்லாக தண்ணி எல்லாம் போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு செமையாக இருக்குது. இது மேஜிக் பார்க்குன்னு சொல்லி அதில் எழுதி இருக்குது. இது வந்து ஸ்லைட் பண்ணி கொண்டு வரலாமாம். ஸோ சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்படியே இந்த நான் போகிறதால பின்னுக்கு போனால் பின்னுக்கு சும்மா இருக்கக்கூடிய இடங்கள் அப்படி ஒரு பார்க் செட்டப் மாதிரி பின்னுக்கு வச்சிருக்கணும். இப்போவே நான் கிணதூரம் நடந்துட்டேன், அதனால் அங்கே போய் நான் விரும்பலை. அப்படியே வந்தீங்கன்னா இதில் இந்த பொம்மைகள் அப்படி கடைகள் வச்சிருக்கணும், நீங்கள் வேணுமெண்டா வாங்கி கொள்ளலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஸோ போர் அடிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் திரும்பவும் அந்த குடவச்ச ஸ்ட்ரீட்டுக்கு தான் நான் இப்படியே எங்கே போகிறேன்டா அக்வேரியத்துக்கு போகிறேன். ஓகே, டிக்கெட் எடுத்தது உங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டுது. ஸோ அக்வேரியத்துக்குள்ளே போவோம். டிக்கெட் அவ்வளோ ப்ரைஸ் இல்லை, 1,00,000 சோம் தான் எடுத்தது. எங்களோட காசுக்கு டிவைட் பண்ணால் ஒரு 3,500 அப்படி தான் வரும். ஸோ இது ஃபுல்லாகவே ஷார்க் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தவே. அதுவும் ஒரு பெரிய அக்வேரியம் தான் நினைக்கிறேன். என்னென்னா அதில் முன்னுக்கு படத்துலேயே நிறைய போட்டிருந்தவே. அப்படியே உள்ளுக்குள்ளே போய் எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பவில்லை. இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ஓகேயாக இருக்கும். ஏன்னா நான் சொல்ல உங்களுக்கு அது போரிங்காகவே இருக்குமென்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களே பாருங்கள். அதாவது எனக்கு சொல்ல தோணுச்சுன்னு சொன்னால் இடையில சொல்கிறேன். ஓகே, ஆனால் வெளியில் நின்று உள்ளே வந்தது செமையாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே ஏசி தான், அதால் வெளியவே போக மனம் பெறாது போல். உள்ளுக்குள்ளேயே நிற்கலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது? வீட்டையெல்லாம் இந்த மீன் வச்சுருக்கிறோம். வீட்டை சின்ன சின்ன மீனாக இருக்கும், நல்லா இருக்கும். அது நடுவில் வச்சுருக்கணும். ஆனால் அந்த ரவுண்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயே பாம்பும் வச்சுருக்கணும். இந்த ஒரு சிவப்பு கலர் பாம்பு, அது வேறு போய் மேலே படுத்துருக்குது. தெரியவும் இல்லை வீடியோவுக்கு. இது ஒரு மீனா. இதில் ஒரு பாம்பு இருக்குது பச்சை கலரில். ஆனால் ஏன் அக்வேரி இதுக்குள்ளே பாம்பு இல்லாமல் கொண்டு வந்து வச்சிருக்கணும்னு தான் தெரியல. இதில் என்ன இருக்குது? பென்குயின். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செமையாக இருக்குது. அதுக்கான செட்டப் தான் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் அடித்து செமையாக இருக்குது. இதெல்லாம் பாம்பு தான்.
எப்படி இருக்குது பாம்பு? என்ன பாம்புன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் ஓகே, கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, ஸோ நானும் அதை சொல்கிறேன். இது ஓணான் தான். இதுவும் ஒரு பாம்பு, ஆனால் என்ன பாம்புன்னு எனக்கு தெரியல. இது வந்து அந்த மலைப்பாம்பு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குண்டு இதுவும் இதெல்லாம் அந்த ஓணான் தான். ஒவ்வொரு வகையான ஓணான், அதுக்கு ஒவ்வொரு பேரை வச்சு காட்டுறாங்களா, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து என்னத்துக்கு வச்சிருக்கணும்னு சொன்னால், நீங்கள் மீனுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, ஆனால் அதுக்கு பே பண்ணணும். வந்தோமா பார்த்தோமா போனோமான்ட்டு இருக்கிறதுக்கு மீனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அது அவங்களே கொடுப்பாங்க. நாம் சும்மா வீணாக காசை செலவழிக்கிறதா மிச்சம். எப்படி இருக்கு? திருக்க செமையாக இருக்குது. பார்த்ததுலேயே திருக்க என்ற செமையாக இருக்குது திருக்க பார்க்குறது. அதோடு வந்து இதில் நட்சத்திர மீன் வச்சுருக்கணும். ஆமை ஒன்று நிற்கிது. மீனுக்கு சாப்பாடு குடிக்கணும். இருங்க பார்ப்போம். அவன் சும்மா செய்கிறான். அங்கால தான் சாப்பாடு கொடுக்குறான். பொறுங்க, நான் வேறு அவன் ஏதோ சாப்பாடு கண்ணாடிக்குள்ளால் கொடுக்குறான்னு நினைச்சேன். ரைட், ஓகே, அந்த கொடுக்கணும் சாப்பாடு. நீங்களும் அப்படி ஆசையாக இருந்தது உங்களுக்கு மீனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமென்று சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதில் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கலாம். இப்படி தான் இருக்கும். அது வேறு சூப்பி பத்திரக்குள்ளே தான் வச்சு சாப்பாடு குடிக்கணும். அதில் ஒரு எலும்பு கூடு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கணும். செமையாக இருக்குது. ஆனால் இதுக்கு அங்கால தான் இன்னும் செமையாக இருக்கும் போல். ஏனெண்டா அங்கால லைட்டே இப்படி காண இல்லை. அது ஏதோ பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. இதுங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த திருக்கியை விட்டுட்டு போகிறதுக்கு தான் மனமே இல்லை. எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்குது. நான் சொன்னேன் ஏதோ பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமென்னு சொல்லி. இதுக்கு பிறகு எல்லாமே அப்படி தான் இருக்கும் போல். அதுக்குள்ளே சவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும். உண்மையாக அந்த சவுண்ட் இதில் உங்களுக்கு கேட்காது. அது ஒரு வித்தியாசமான சவுண்டாக இல்லாமல் இருக்குதுங்க. இது ஏதோ அந்த பூத கண்ணாடிக்குள்ளே பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் அதுவும் நல்லா இருக்குது உள்ளே பார்க்க. இந்த மீன் தான் உள்ளே இருக்கான். இது வந்து இந்த படங்களை கூட பார்த்துருக்கேன். இந்த மீன் நல்லா இருக்குண்ணே. அப்படியே உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக போகணும் என்று சொன்னால் என்ன இருக்குன்றே தெரியல எனக்கு. ஆனால் இந்த மீன் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். ஆனால் நான் காண இல்லை அதுக்குள்ளே. இதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மீனாக பாம்பான்னு தெரியல. நான் தட்டியெல்லாம் பார்த்தேன், அது எலும்புற மாதிரி இல்லை. இது அப்படி செமையாக இருக்கா? நட்சத்திர மீனெல்லாம் உள்ளே இருக்குது. இது ஏதோ ஒரு மீன். இது நான் வீடியோக்கள் சில இதில் பார்த்துருக்கேன். அது ஏதோ பாம்பு மாதிரி இருக்குது இந்த மீன். பாருங்களேன் அதை. இதுதான் அந்த மீனாம். இது அப்போதை பார்த்தது தான். அடுத்தது இந்த மீன் இருக்குதான். இதுக்குள்ள என்ன இருக்குது? ஓகே, இதுக்குள்ள இந்த மீன் இருக்கான். இதுவும் நான் படங்களில் பார்த்துருக்கேன்.
ஆனால் என்ன படம்னு எனக்கு தெரியாது வடிவா. ஆனால் நான் படத்தில் பார்த்துருக்கேன். இந்த மீன் செமையாக இருக்குல்ல, நேரில் பார்க்கலாம் நல்லா இருக்குது. இன்னும் இருக்குதான், இன்னும் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் போல இருக்குது. அவ்வளோத்துக்கு பெரிய ஒரு அக்வேரியம் தான் இது. நடக்கிறேன் நடந்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்னும் முடிகிற மாதிரி இல்லை. இதுலேயும் நீங்கள் வந்தால் இதுக்கு மேலே ஏறி போய் வர மீன் பார்க்கலாமாம். நான் மேலே ஏறலாம் ஏறி இல்லை, கீழே நின்றே பார்க்குறேன். உங்களுக்கு யாருக்கும் வேணுமென்னா நீங்கள் மேலே ஏறி நின்று மேலே இருந்தே பார்க்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்க்குறத விட இந்த சைடில் பார்க்குறது நல்லா இருக்குது வியூ. நிறைய மீன் வச்சிருக்கிறேன். இதுக்கு முதல்ல நான் பெருசாக அக்வேரியங்கள் போய் பார்த்ததில்லை. இலங்கையில் இருக்கிற சூவில் பார்த்துருக்கிறேன், ஆனால் அங்கேயும் இவ்வளோ மீன் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி, ஏதோ குகைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நான் வரவங்க இந்த மீன் என்ன மீனுன்னு சொல்லி படிப்பாங்கன்னு சொல்லி சைட்டில் வேறு போட் வச்சுருக்காங்க. ஆனால் வந்ததில் யாருமே அந்த போட்டை போய் பார்த்ததா எனக்கு தெரியாது. இது எப்படி இருக்குது, லைட்டு வேறு அதுக்குள்ள உண்டு, மின்னி பற்றி நூறுது. பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைலாம் வந்தால் பயந்துருவீங்க, அப்படி தான் வச்சுருக்குறாங்க. இதில் ஃபோட்டோ வேறு எடுக்கலாமா ஷார்க்குன்ற வாய்க்குள்ளால். பார்த்தீங்களா அடிக்கணும். ஏண்டா காட்டில் நினைக்காதீங்க, அவையல் வீடியோவை நான் காட்டேன்னு நினைக்கணுமோ தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்களா இதில் காட்டணும் உங்களுக்கு. அதோட திருக்கையும் உண்டு. திருக்க உண்மையாகவே நல்லா தாங்க இருக்குது, செமையாக இருக்குது திருக்க. பார்த்தீங்களா, இதுக்குள்ளால போய் நீங்கள் தலையை உள்ளே விட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அவ்வளோதான். நான் மட்டும்தாங்க அந்த போட்டில் போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன். வேறு ஒருத்தருமே அதை பார்க்கவே இல்லை. இதில் ஏதோ எலும்பு கூடு மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது, பார்த்தீங்களா ஷார்க்கில் எலும்பு கூடாம். டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதில் ஷார்க்கின்ற அந்த ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து காட்டியிருக்காங்க. ஆனால் இதுதான் நான் பார்க்கணும்னு நினச்சேன். நான் இங்கே இருக்குன்னு உண்மையாக தெரியாது, ஆனால் செமையாக இருக்குது. நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு மேலாலெல்லாம் தண்ணி அப்படி இருக்குது. அங்கேயும் திருக்க தான் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற மீன்லேயே திருக்க தான் ஹைலைட்டாக இருக்குது, செமையாகவும் இருக்குது. இதில் வந்து கேமராமேனோட ஆளும் நிற்பார். உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் அவருக்கு பே பண்ணினா நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து விடுவீங்க போல். அவர் நல்ல லைட்ஸ் எல்லாமே செட்டப்போடு தான் நிற்கினேன். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் ஃபோட்டோ எடுத்து விடுவார் இந்த மீனோட சேர்த்து. உங்களை இந்த லைட்டெல்லாம் வச்சுருக்கணும். அப்படி யாருக்கும் விருப்பம்ண்டா இதில் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்கோ. எப்படி செமையாக இருக்கா? இதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு ஆள் நிற்கிறார் உள்ள. மீனுக்கு சாப்பாடு ஏதோ கொடுக்குறார் போல். இருங்க இதால் தெரியுதான்னு பார்ப்போம். ஷார்க்கெல்லாம் உள்ள நிற்கிது, அதாவது சுறா. இருங்க சுறாவுக்கு தான் மீன் கொடுக்குறார் போல். அங்கால போய் பார்ப்போம். ஏதோ மீன் உண்ட கையில் வச்சுட்டு அப்போதுலேருந்து கொடுத்துட்ருக்கிறார். ஆனால் அது ஷார்க், அது வந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. உங்களுக்கு அவர் கையில் மீன் வச்சுருக்கிற தெரியுதான்னு தெரியல. ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்றில் அதில் மீன் வச்சுருக்கிறார்.
நினைக்கிறேன் அது ஷார்க் வந்து சாப்பிடும் போல். ஆனால் ஒன்றுமே அது சாப்பிட்ட மாதிரி தெரியல. அவரும் வலிக்கிட்டார். எப்படி இருக்கு அடுத்த சைட்டில் போய் ஆள் லேண்ட் ஆக போகுது. ஓகே சரி, அவரோட வேலையை பார்க்கட்டும். நாங்கள் அங்கால என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் போய். ஒரே ஒரு சுறா தான் வச்சுருக்காங்க போல இதுக்குள்ளே. ஆனால் அதுவும் நல்ல பெரிய சுறாவாக தான் இருக்குது. அதில் ஒரு ஆள் தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறா. ஓகே, இதுக்கு அடுத்ததாக ஜெல்லி ஃபிஷ் பார்க்க போகிறோம். செமையாக இருக்குது. ஏதோ டிவியில் வீடியோ வர மாதிரி இருக்குது. அந்த டேங்கில் ஜெல்லி ஃபிஷ் அது வேறு லைட்டு மாறி மாறி பற்றிட்டு இருக்குது. செமையாக இருக்குது. இந்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாகவே டிவியில் ஏதோ வீடியோ வர மாதிரி தான் இருக்குது எனக்கு நேராக பார்க்கக்குள்ள. உங்களுக்கு வீடியோலேயும் அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. ஏதாவது தெரியுது உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே தெரியல. இதுக்குள்ளேயும் எனக்கு ஒன்றும் தெரியல. எதை பார்க்க இதுக்குள்ளே இறால் ஒன்று நிற்கிது. அந்த பெரிய இறால்னு சொல்லுவீனோ அந்த இறால் நிற்கிது உள்ள. இதில் ஒன்று வச்சுருக்காங்க. எப்படி செட்டப் பண்ணி இந்த இடத்தை செட்டப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதில் பாருங்களேன், ஜெல்லி ஃபிஷ் ஒன்று ரவுண்ட் கிளாஸ் ஒன்றுக்குள்ளே வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. உண்மையாகவே இதில் நான் பார்த்ததில் ஜெல்லி ஃபிஷ்ஷும் செமை சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோந்தான். ஜெல்லி ஃபிஷ்ஷோட வலிக்கிட்டோம்டா வெளியே. இதோட வெளியில் வலிக்கிட்டோம்டா இதில் ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருக்கணும். நீங்கள் வந்ததுக்கு ஞாபகார்த்தம் ஏதாவது வாங்குறேன்டா வாங்குங்க. நான் எதுவுமே வாங்கியில்லை, அப்படியே வெளியில் போகிறேன். வெளியே போயிட்டு நீங்கள் எங்கே தான் தெரியாது. இப்படியே வலிக்கிட்டு ரூமுக்கு போகிறது தான் பெட்டர். ஸோ ஓகே, இது வந்து வெளியே போகிற எக்ஸிட் ரோட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ தொடங்கின இடத்துக்கே வந்துட்டோமா, அவ்வளோதான். காரை புக் பண்ணுறோம், ரூமுக்கு போகிறோம். கார் புக் பண்ணியாச்சு. ஓகே, ரூமுக்கிட்ட தான் போய்கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்றைக்கு எதிர்பாராமல் வந்து ஒரு இடத்தை பார்த்துட்டோம். சில விஷயங்கள் வந்து அப்படி தான் எதிர்பாராமல் சில நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துடும். அப்படி தான் இன்றைக்கு எனக்கு நடந்தது. ஏதோ சாப்பிட வந்து நான் வேறு இந்த இடத்த பார்த்துட்டு போகிறேன். அப்படி தான் இருக்குது. இங்கே ரோட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜென்டெக்ஸ் என்று சொல்லித்தான் ஒரு ஆப் உண்டு. கார் இங்கெல்லாம் புக் பண்ணியெல்லாம் ஒரு 3 மினிட்ஸுக்குள்ளேயே கார் வந்துடும். அதனால் கன நேரமெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அடுத்தது ப்ரைஸுமே குறைவு தான். இங்கே ஆட்டோ அதெல்லாம் இல்லை, கார் மட்டும்தான். பைக் கூட நான் காண இல்லை. ஒரு 2-3 எலக்ட்ரிக் பைக் ஓடுது. அதுவும் அந்த சாப்பாடு டெலிவரிக்கு தான் ஓடணும். மற்றபடி இங்கே நான் பைக்கை பெருசாக காணவே இல்லை. எல்லாருமே கார் தான் பாவிக்கணும். இன்னும் 3 நிமிஷம் காட்டுது இந்த ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ இனி போயிட்டு குளிச்சுட்டு ரூமில் படுத்தா நைட் எங்கே போகலாமன்ட்டு இன்னும் ஒரு பிளானுமே இல்லை. பார்ப்போம், ஏதாவது இருந்தால் பக்கத்தில் ட்ரை பண்ணுவோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய 2வது 3வது வீடியோக்கள் தான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி கொண்டு வரேன்.
இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பாய், see you next.